வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். வியாசார்பாடியில் பரபரப்பு. குடமுழுக்கு விழாவில் அதிமுக பேனர்கள் அகற்றம். காவல்துறையினரிடம் தொண்டர்கள் கடும் வாக்குவாதம். சென்னை பிப்ரவரி 22 சென்னை வியாசார்பாடியில் உள்ள பிரசித்தி பெற்ற ரவீஸ்வரர் திருக்கோவிலில் குடமுழுக்கு விழாவில் அதிமுக சார்பில் வைக்கப்பட்டிருந்த பேனர்களை காவல்துறையினர் அகற்றி சாலையில் வீசியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் அதிமுகவினர் மற்றும் காவல்துறையினரிடையே ஏற்பட்ட கடும் வாக்குவாதத்தால் அப்பகுதியை போர்க்களமாக காட்சியளித்தது. சம்பவம் குறித்த விவரம்: வியாசார்பாடி ஏரிக்கரை பகுதியில் அமைந்துள்ள ரவீஸ்வரர் திருக்கோவிலில் குடமுழுக்கு விழா இன்று விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதையொட்டி பக்தர்களை வரவேற்கும் விதமாகவும் விழா சிறக்கவும் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளின் சார்பில் ஏரிக்கரை மற்றும் கோவில் மாட வீதிகளில் ஏராளமான வரவேற்பு பேனர்கள், பிளக்ஸ் பேனர்ஸ் வைக்கப்பட்டிருந்தன. பேனர்கள் அகற்றம். இந்நிலையில் இன்று காலை கோவில் வீதியில் அதிமுக சார்பில் வைக்கப்பட்டிருந்த பேனர்களை ஆளுங்கட்சியினரின் தூண்டுதலின் பேரில் காவல்துறையினர் திடீரென கழற்றி சாலையில் வீசியதாக கூறப்படுகிறது. திமுகவினர் வைத்த பேனர்கள் அப்படியே இருக்க, அதிமுக பேனர்கள் மட்டும் இலக்கு வைக்கப்பட்டு அகற்றப்பட்டதாக அதிமுகவினர் குற்றம் சாட்டினர். தகவல் அறிந்த சம்பவ இடத்தில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் திரண்டனர். தங்கள் கட்சி பேனர்களை சேதப்படுத்திய காவல்துறையினரை முற்றுகையிட்டு அவர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்க்கட்சிக்கு ஒரு நீதியா என முழக்கமிட்டதால் அங்கு பதற்றமான சூழல் உருவானது. மோதல் முற்றிவிடாமல் இருக்க அப்பகுதியில் கூடுதல் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். குடமுழுக்கு விழா நடைபெறும் வேளையில் அரசியல் கட்சிகளிடையே ஏற்பட்ட இந்த மோதல் போக்கினால் வியாசார்பாடி பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. அனுமதிக்கிறேன்.